யாரா நீ? என்னை பார்த்தா தெரியவில்லை அவனுக்கு? உலகளந்த மாயவன் பாட்டு முப்பாட்டு எல்லாத்தையும் பொண்ணு வந்தாங்க. பேரன் அணைப்பட்டு இப்ப நீங்க தனிமையில வந்திருக்கிற என் பேரனை உன்னிடத்திலிருந்து காக்கவே வந்திருக்கிறேன். என் கண்முன்னே என் பேரப்பிள்ளை அடிப்பதற்கு நீயா? பேரனை அடிப்பேன், உன்னை அடிப்பேன். என்னையும் அடிப்பாயா? கட்டா போடு. உடலிலே வீரம் இருந்தா எடுவாளை உடலிலே வாழ்ந்தால் ஓடிவிடு. ஓந்தார கூச்சட்டு கூந்தல் நீளமா இருந்து சொன்னடி ஆச்சு. பாக்கலாம் பொம்பளைக்கு கண்டு தட்டா உடலிலே வீரம் இருந்தால் உன் நெஞ்சிலே துணிவு இருந்தால் எடுவாளை என்னிடத்திலே தொடு போரை ஐயா நானா என்று களத்தில் சந்திப்போம். அதை விட்டுவிட்டு சின்ன சிறு பாலகனை அடிப்பதற்கு நீயா? சொன்னவன் அவனா? உண்மை. அவனா சின்ன பையன்? என் பேரப்பிள்ளை. வேலையாடாது. ஆனா நீ சின்ன பையனா? உன்னை போய் இந்த 1000 வாழ தூரம் வந்தாலும் என்னிடத்திலே ஜெயிக்க உன்னாலாகாது. வெல்லவோ கொல்லவோ அகில உலகத்தை எவனும் முடியாது. குண்டுருவி ஏல் வாங்கி குதிரை முகன்னாலு குதிரையாட்ட படிக்கிறான். உங்களை சொன்னீங்க மந்திரிட்டு சொன்னேன். ஐயோ உஷா அடி வாங்கி அப்பயும் உஷா உன்னுடைய 1000 சிரத்திலே 999 சிரத்தை அறுத்திருக்கிறேன். 2000 கையிலே 1998 கணத்தை வைத்திருக்கிறேன். இருப்பது இருகரம் ஒரு சிரம். ஓடி பிழைத்துக் கொள். சொல்லடா சொல். சொல்லடா சொல். நீ போட்ட பிச்சை எல்லாம் பழைப்புற நினைச்சியாடா? ஈரேழு 14 வாரத்திலே வாராசுரன் பெயரை காட்டி விட்டு 5 பாடு விடுவார்கள். அப்பேற்பட்டு என்னுடைய யாகத்திலே 1000 சிரத்திலே
1999 சிரத்தை விட்டு விட்டார். 2000 கரத்திலே 1998 கரங்களை விட்டு விட்டார். இனி எஞ்சி இருப்பது ஒரு சிரம் இருக்கிறோம். ஒரு சிரம் இருகரம். அதை வெட்டி விடுகிறேன்பா. நான் யார் என்ற தெரியாமல் ஆங்கார கோபத்தாலே பேர் அடித்த ஒரே காரணத்திற்காக என்னுடைய சிரத்தை வெட்டி விட்டாய், என் கரத்தை வெட்டி விட்டாய் அல்லவா? ஏண்டா நானாடா வம்புக்கு வந்தேன். இதே உன் வீட்டுல ஒரு பிள்ளை இருந்து அந்த பிள்ளைய மாட்டான் வந்த கை தொட்டு எடுத்தா நீ பார்த்து சும்மா இருப்பியா? சும்மா இருப்பியா? சொல்லுடா. என் மகளாகப்பட்ட உசாவை மாட்டான் கை தொட்டு எடுத்து விட்டு கட்டி போட்டு வைத்ததற்கு இதுதான் தகுந்த சமயம் என்று இவருடைய 999 சிரத்தையும் 1998 கரத்தையும் வெட்டி விட்டாயே. ஏய், நான் யாரோ மசிகாலை பிறந்தவன் தெரியுமா? நான் எப்பேற்பட்ட குலத்திலே ஜனித்தவன் என்று தெரியுமா? ஏய், அந்த முக்கால் வருத்த வரவண்டத்திலே ராசாலிங்கத்தை வரலாக என்னை நீ என் சிரத்தை கலைத்து வெற்றி அல்லவா? இது உன்னை நான் சும்மா விட மாட்டேனடா. இப்பொழுது ஈசன் நினைக்கிறேன், அன்றைக்கு எனக்கு பகை என்று தான் இருந்திருந்தால் நீங்கள் தான் குடும்பத்தில் என்னை காப்பாற்றின சிவங்கிட்ட வரத்த வாங்கினடா. சாகாத வரத்த வாங்கி இருக்கிறேன். இப்பொழுது கைலங்கிற்கு சிவனாலை தோற்றம் செய்து உன்னை என்ன செய்ய என்று பாரடா. பார்ப்பார என்னை காலைத்தார் அன்றைக்கு எனக்கு ஏதோ ஆபத்து நான் குடும்பத்தை வந்து காப்பாத்து நான் உடனே வரவேனே மறந்து விட்டீர்களா? இன்னைக்கு பேராபத்து பகவானே, பேராபத்து. உண்மைதான். சரி, ஆபத்தை காக்கிறேன் என்று நான் சொல்லியிருந்தேன். உன்னுடைய சிரத்தை எல்லாம் வெட்டிட்டான். 1999 சிரத்தையும் கரத்தையும் வெட்டிட்டான். இருப்பது ஒரு சிரம், இரு கரம். இதையாவது காப்பாற்ற வேண்டும் என்று என்னிடத்தில் முறையிடுகிறார். மைத்துனா, சிவபெருமானே, மைத்துனா சொல்லையா மச்சான், போறிய ஏன் இவ்வளவு கோபம்? பார்க்கிறேன் என்று இவருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். பார்க்கிறேன் என்று இவருக்கு நான் சொல்லிவிட்டேன். ஒரு பொழுது முடியாது. இவன் ஒரு சிரத்தையும் இரு கரத்தையும் வெட்டாமல் விட மாட்டேன். இதோ என்னை கோரி கலூரமான தவம் செய்தவன் இவன். அப்படி இருக்கும் தருணத்திலே பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். இவனுடைய மதம் இதுவோடு போகட்டும். ஒரு சிரமும் இரு கரத்தோடு இவரை உயிரோடு விட்டுவிடு. அப்படி விடுவதாயிருந்தால் என் பேர பிள்ளைக்கும் இவனுடைய மகனுக்கும் திருமணம் செய்து வைக்க சொல்லிவிட. நீ சொல்லி நாய் நாட கேட்கிறது. நாய் தின்னு சட்டி நாயோட போட்டு யார நாய் என்று உரைக்கிறாய்? ஒரு சிரத்தை உன் ஒரு சிரத்தை வெட்டி விடுவேன். ஜாக்கிரதை. என்னுடைய பக்தன் கொடுத்த விழால் வர்றோம். இவனுடைய மகளுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்தவை சொல்லிட்டான். ஐயா, நாய் தின்னு சட்டி நாயோட போட்டு சொல்லிட்டு இல்ல, உன் பேரனை கூட்டிட்டு போ. என் பிள்ளை விட்டு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பகவானே, ஆனால் ஒன்று, இவ்வளவு காலமாக சொல்லிதாபுரியை சிறும் சிறப்போடு அதிகாரத்தை ஆட்சி விழுந்து வந்தேன். இனியும் இந்த ஒரு தலை இரு கரத்தோடு நான் இருந்தா இது நடந்து பண்ண முன்னே விட்டு பின்னு இழிவாக பேசுவாங்க. அதனாலே இனிமேல் இந்த சோழிதாபுரி சாம்ராஜ்யத்திலே நான் இருக்க மாட்டேன். பகவான், இருக்க மாட்டேன். அப்படி என்றால் நான் நீங்கள் இருக்கும் இடத்தில் தான் நானும் இருப்பேன்.
உங்கள் அடிமையை எனக்கு ஒரு இடம் வேண்டும். அப்படியா? ஆமா. அப்படியே ஆகட்டும், அப்படியே தந்துகிறேன். இதோ வெள்ளிங்கிரி கைலமலைக்கு வந்து சேர். ஆகட்டும் வருகிறேன். பேரனை எடுப்பேன் சாபாதித்தை சிறைத்து விட்டாயல்லவா? என் சீக்கியர் குலம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் உனக்கு பேராபத்து கண்டிப்பாக நடந்தேற்கிறேன். ஆகட்டும், ஆடிய லீலையில் இதுவும் ஒன்று. ஆகட்டும், எல்லாம் சிஷ்ட வழிவாக செய்யக்கூடிய நீ அவருடைய அகத்தை அடக்கி மதத்தை ஒழிப்பதற்காக வானாசூரன் மதத்தை அடக்குவதற்காகவே இந்த கவட நாடகம். இதோ என் பேரப்பிள்ளைக்கும் இதோ வானாசூரன் மகனாகிய உஷாலுக்கும் இதோ உன் தலைமையில் திருமண ஏற்பாடுகளை செய்துவை. உஷா உஷா எங்க இருக்கிற உஷா? வணக்கம் தாத்தா, எங்க இருக்கீங்க? உஷா மாப்பிள வளம் மட்டும். ஆமா, நீ யாரு? சுக்லாம் வரணும், சசி வரணும், எக்காலு வரணும், யாயாலும் வரணும், எம்மாலும் சேர்ந்து வரணும். 25,000 அட்டலி 5,000 கத்திரியா விட்டு போன 3,000 போன விட்டு செல்லு போன வந்துருங்க. சாமி போரணி போயிட்டு போதனி வந்துருவோம். ஐயரு போன வந்து போன பேசுங்க. ஹலோ, யாருங்க? சாந்தாபுரம் கட்டினாலும் பேரிட்டியா? எப்ப வந்துச்சு பிள்ளை? வெடிக்கால 3 மணிக்கு வச்சு வந்துச்சா? துணியெல்லாம் நான் தான் வச்சு போடுவேன். நீ ஐயா இல்ல ஏகாலியா? ஒட்ட பண்ணுவேன். துணி ஐயா அழிச்சு போடுவாங்க, நீ இல்ல. ஆமா, மாலையை போட்டு போங்க. முக்கியம் வளர்த்துங்க. ஓம் பிரம்மதேவாய நமக, ஓம் ஈஸ்வராய நமக. ஓம் பிரம்மதேவாய நமக, ஓம் ஈஸ்வராய நமக, ஓம் முருகாய நமக, விநாயகர் நமக. சேரா தீ வேணுமா, சீத்தரா தீ வேணுமா, சேரா தீ வேணுமா, வேணுமா? மாரியா கியா கியா, காதியா கியா கியா, கடகடப்பா கியா கியா, ஒட்டி வேணும் கியா கியா. கடப்பட்டு உடம்பட்டு உடம்ப காப்பாத்து கத்துக்காரல காட்டு. காட்டினா கம்மி போயிடுவா. மிச்ச மீதி அவரை வாழைப்பழம் எனக்கு, செஞ்ச காணிக்கை எனக்கு, கல்யாணம் வீட்டுக்காரனுக்கு ராமா அவனுக்கு. நேராவது சீக்கிரம் கல்யாணம் காரியம் இல்ல. சரி, கல்பத்தை பத்தி தாலி தாலி எடுத்து விட. சரி, ஆகட்டும். தாலி எடுத்து விட. அப்பா தாலி எடுத்த பாப்பா. ஆமா, மாங்கல்யம் தந்து நாங்களின் தந்தானே, நாங்களின் தந்தானே. இந்த வேலையில கொஞ்சம் சனி உன்னை காலையில பார்வது கூடாது. போயிட்டு வந்தீங்க பெருவாள் வாழன்னு என் பாட்டி பொழுது காலத்துல சொன்னாங்க. இன்னைக்கு ஒண்ணே ஒண்ணு பெற்றுங்க, அதுக்கு மேல பார்த்தா கூட வந்த முடியாது. திருமணம் செய்தாரே ஒரு மனதாகவே எப்ப நாளைக்கு போடுறது? ஆமா, ஒரு 5 பவுனுக்கு பாக்குறது. 1 பவுன் ஆறாமாத்து கிளி கொடுத்தா பாலுக்கு எடுத்து போனேன். அப்படியா? நீ கட்டுறதுக்கு தாலி ரெடி பண்ணோம். ஆமா, சீக்கிரம் தாலி கட்டு. நான் தாலி கட்டிட்டு ஒன்ன முதல்ல தாலி கட்டணும்.
களி கிண்டிக்குது, ரசம் குதிக்குது, நல்லா மொய் வச்சுட்டு சாப்பிட்டு போங்க. நாடகத்திற்காக அரும்பாடுபட்ட அன்பு தெய்வங்கள், மதிப்புக்கு மரியாதைக்குரிய இன்னும் பெரிய தம்பி பூசாரி ஐயா அவருடைய தலைமையில இன்னும் அவருடைய மக்கமாரி பேர குழந்தைகள், பெத்து பிரசுகள், அண்ணன் தம்பிகள், மாமன் வைத்துனர்கள், அதுல இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சுரேஷ் அவர்களும், இன்னும் செட்டி மணி அவர்களும், இன்னும் சேகர் அவர்களும், வெங்கடேஷ் அவர்களும் ஒன்றுபட்டு இன்னும் பல்லாயிரக்கணக்கிலே செலவுகளை செய்து சிறு துணியை பெரிய வெள்ளம் என சேர்த்து இப்பேற்பட்ட மாபெரும் இந்த மகாசூர நாடகத்தை இன்று ஊர் பொதுமக்கள் முன்னிலையிலே ஒரு அற்புதமான நாடகத்தை அரங்கேற்ற செய்தாங்க. இதற்கு உறுதுணையா இருந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது ஈட்டி கிருஷ்ணன் ஐயா தலைவர் அவர்களும் துணையா இருந்திருக்கிறாங்க. நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய குள்ளநரியான் தலைமையை சேர்ந்த இன்னும் அருமையான தங்க கிருஷ்ணன் ஐயா அவர்களும் துணையா இருந்திருக்கிறாங்க. அனைத்து குடும்பங்களும் நம்ம நாடகத்தை கண்டு ரசிக்க வந்த இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஊர் பொதுமக்கள் குடும்பங்களும் இந்த ஆலாமரத்து முனியப்பனுடைய அருள் பெற்று எப்படி வாழ வேண்டும். நமது அக்கினி புயல் யூடியூப் சேனல் நமது சேகர் அண்ணார் அவர்களுக்கு நமது கலைத்துறையின் சார்பாக ஒரு பொன்னாடியை அன்பளிப்பாக நமது நாடகத்தை இன்னும் எத்தனையோ நாடகத்தை சிறப்பாக எடுத்து இன்னும் உலகம் முழுவதும் ஒளிபரப்பு செய்து வருகிறார். இந்த அக்கினி புயல் யூடியூப் சேனலை கண்டு மகிழ்ந்து பார்த்து மகிழ்ந்து அனைவரும் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு உறுதுணை கொடுக்குமாறு உங்களை அன்போடு பொதுமக்களை அனைவரும் வேண்டி விரும்பி சக்தி விநாயகா கலைக்குழுவின் சார்பாக அனைவரையும் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.